தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற சிந்தனையிலே நாம் இன்று சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். திருப்பாடல் 18:1 என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். கடவுள் தான் நம்முடைய ஆற்றல். நாம் வாழ்வது இயங்குவது எல்லாம் அவரால் தான். இதனால கண்களை மூடி உருக்கமாக நன்றி சொல்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தை நன்றி சொல்வோம். இன்றைய நாளிலே மத்திய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 14 முதல் இறைவார்த்தையிலே அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரில் விழுகிறான், உம் சீடரிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவளால் முடியவில்லை என்றார்கள். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம்தான் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம்தான் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவளை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து எங்கிருந்து பெயர்ந்து அங்கே போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாது ஒன்றும் இராது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஜூலை மாதம் 30ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரிலே நிலச்சரிவு ஏற்பட்டு 100க்கு அதிகமானோர் இறந்து போன அந்த செய்தியை நாம் செய்தித்தாளிலே வாசித்தோம். அந்த சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, கவிதா ரூத்ரா, தாய் குழந்தை. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த நேரத்திலே அந்த தாயன் அவள் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். வீடு இடிந்த அந்த நேரத்திலே அந்த குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே தாங்குகிறாள். தன்னுடைய உடலால் குழந்தையுடைய உடலை தாங்கி கொண்டதால் அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அந்த தாய்க்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த நேரத்தில் அவள் ஜெபிக்கிறாள், எங்கள் குடும்பங்களை காப்பாற்றும். அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையின் குரலை கேட்ட அந்த மீட்பு குழுவினர் வந்து அந்த குடும்பத்தினரை காப்பாற்றினார்கள். அன்புக்குள்ளே அந்த குழந்தையினுடைய அழுகுரல் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றியது. அதிசயங்கள், அற்புதங்கள் நிகழக்கூடிய வல்லமை நம்பிக்கையோடு கூடிய ஜெபத்துக்கு நிச்சயமா உண்டு என்பதற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய சான்று. இன்றைய நட்சத்திரை நான் வாசிக்க கேட்டது போல, வலிப்பு நோயால் கஷ்டப்பட்ட அந்த மனிதனை சீடர்களால் சுகப்படுத்த முடியவில்லை. அவர்கள் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறார். பின்பு இயேசுவின் சீடர்கள் எங்களால் ஏன் முடியவில்லை என்று கேட்ட பொழுது இயேசு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் என்று சொல்லி, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் எல்லாம் நிகழும் என்று சொல்வதை நான் வாசிக்க கேட்டோம். கவிஞர் வைரமுத்து தன்னுடைய புத்தகத்திலே அழகாக சொல்லுவார், சுடும் வரை சூரியன், சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன் என்பார். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு தன்னுடைய பிரச்சனையிலே போராடுகிறவர் தான் மனிதன் என்று சொல்வார். நம்முடைய சுவாசத்தால் மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கையால் நாம் உயிர் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருமே இந்த நாள் விடியும் முன் இந்த நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் வாழ்கிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் நாம் தூங்க சொல்கிறோம். எல்லோருமே ஒவ்வொரு மேல் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, இந்த பரஸ்பர நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நகர செய்கிறது. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் நாம் ஒருவர் மற்றவர்களை கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, இந்த பரஸ்பர நம்பிக்கை தான் குடும்பம் என்ற அந்த கால சக்கரத்தை சுழல செய்கிறது. ஒரு தொழிலாளியின் மீது முதலாளி கொள்ளுகிற நம்பிக்கையும் முதலாளியின் மேல் தொழிலாளி கொள்ளுகிற நம்பிக்கையில் தான்
ஒரு நிறுவனத்தின் வியாபாரத்தை வெற்றிகரமாக நகர்த்தி செல்ல உதவுகிறது. ஆக நம்பிக்கை வாழ்வின் அச்சாணியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையில் தான் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிக அழகாக சொல்கிறார். குறைவான விசுவாசம் உள்ளவர்களாக இல்லாமல் நிறைவான விசுவாசம் உள்ளவர்களாக. அன்புக்குள்ளே நாம் விபிலியத்தை நாம் புரட்டுகிற பொழுது விபிலியத்திலே இந்த குறைவான விசுவாசம் கொண்டதால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்தித்தார்கள் நான் பார்க்கிறோம். எண்ணிக்கை புத்தகம் 20ஆம் அதிகாரம் 10 முதல் 16 இறைவார்த்தையிலே அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். மோசேயை கடவுள் அழைக்கிறார். மோசே அந்த இஸ்ரேல் மக்களை அந்த அடிமைத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். அப்படி வந்த அந்த நேரத்திலே மோசேன் மாசாவிலும் மொரியாவிலும் சோதிக்கப்படுகிறார். அந்த மக்கள் முணுமுணுக்கிறார்கள், எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீ சாகடிக்கவா இந்த இடத்துக்கு அழைத்து வந்தீர் என்று முறையிடுகிறார்கள். அப்போது கடவுள் மோசேயிடம் உன்னுடைய கையில் இருக்கிற அந்த கோலை வைத்து உன்னுடைய அந்த பாறையை தட்டு, நீர் ஊற்று வரும், உனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் தாராளமாக கிடைக்கும் என்று சொல்கிறார். மோசேனும் 2 முறை தட்டுகிறார், தண்ணீர் வருகிறது. அன்புக்குரியவர்களே, மோசேன் கடவுள் மீது உள்ள அந்த நம்பிக்கை குறைவினால் 2 முறை தட்டினார். நான் பார்க்கிறேன் அதனுடைய விளைவு. மோசேன் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு உள்ளே அவரால் செல்ல முடியாது. நான் பார்க்கிறோம். 1 குறிப்பிட்ட புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தையிலே வயலிலே ஆடு மேய்த்திருந்த தாவீதை மக்களை ஆள செய்தார் கடவுள். கடவுளின் அருளாலும் மிக புகழ்பெற்ற அரசனாக அவர் விளங்கினார். ஆனால் தன் மீது கொண்டிருந்த அந்த சக்தி வல்லமை கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை குறைய செய்தது. என்ன செய்தார்? போருக்கு தயாரான நேரத்தில் மக்கள் கணக்கெடுப்புக்கு உத்தரவிட்டார். இது கடவுள் மீன் குற்றமாகவும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் வர செய்தது. ஆக கொள்ளை நோயால் அந்த மக்கள் தண்டிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் சரி, ஆண்டவரே வாழ்வதற்கு வார்த்தை இவ்விடதானே உள்ளது என்று சொன்ன புனித பேதுரு, நீங்கள் யார் என்று சொல்கிறேன் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே நீர் வாழும் கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்று சொன்ன அந்த பேதுரு தன்னுடைய விசுவாச குறைவை வெளிப்படுத்ததையும் நாம் பார்க்கிறோம். மேலும் இயேசுவும் சீடர்களும் சமாரிய பகுதி வழியாக செல்ல வேண்டாம் என்று சொன்ன பொழுது, நாமும் இயேசுவோடு செல்வோம் அவரோடு சாவோம் என்று சொன்ன தோமா, இயேசு உயிர்த்து மற்ற சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது நம்பிக்கை குறைவினால் அவருடைய விழாவில் என்னுடைய கையை விட்டால் ஒழிய நான் நம்பவே மாட்டேன் என்று சொல்வதையும், இயேசு மற்றொரு முறை தோன்றும் பொழுது நம்பிக்கையற்ற ஒரு நிலையில இருக்காதே என்று சொன்ன பொழுது, என் ஆண்டவரை என் தேவன் என்று சொல்லி ஒரு தோமியார் இயேசுவை இறுக்கமாக பற்றி கொள்கிறார். அவர்கள் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் ஏன் மௌனம் காக்கிறீர் என்று இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கண்ணுகள விசுவாசம் என்பது கேட்டதெல்லாம் நடக்கும் என்பது மட்டுமல்ல. சில நேரங்களில் நாம் கேட்டதை கேட்கின்ற நேரத்தில் கேட்கின்ற விதத்தில் செய்யாமல் போகலாம். ஆனால் நாம் கடவுளின் வல்லமையிலே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளுடைய பராமரிப்பிலே விசுவாசம் வைக்க வேண்டும். கடவுள் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அந்த நம்பிக்கை கடுகளவு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்களும் நடக்கும். அதை நாம் பல்வேறு உதாரணங்களில் விவரத்தில் பார்க்கிறோம். அந்த கனானிய பெண்ணுடைய விசுவாசமாக இருக்கட்டும், 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணி குணம் பெற்ற நிகழ்வாக இருக்கட்டும், 38 ஆண்டுகளாக ஒரே இடத்துல முடங்கி போயிருந்த அந்த மனிதன் உடல்நலம் பெற்ற நிகழ்வாக இருக்கட்டும், தொழு நோயாளி சுகம் பெற்ற நிகழ்வாக இருக்கட்டும், அவள் கடவுள் மீது நம்பிக்கை வச்சாங்க, அவளுக்கு சுகம் கிடைத்தது. அன்புகளே, அன்று அந்த சீடர்கள் இயேசுல வந்து எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்று சொன்னது போல நாமும் இயேசுவிடம், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும் என்று நாம் இந்த நாளில் ஜெபிக்கலாமா? நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை இறைவன் ஆழப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? திருப்பாடல் 18:6
என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். ஜீராக் ஞானம் 38:9 குழந்தாய், நீ நோயிட்டு இருக்கிற பொழுது கவலையின்றி இராதே, ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்றி அவர்களை விடுவித்தார். திருப்பாடல் 107:20 வாசிக்கிறோம். இந்த நாள், ஐயா என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புற்றிருக்கிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீர் விழுகிறான். ஆண்டவர் அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர், அதே தேவன் நம் ஒருவரையும் பார்த்து சொல்கிறார், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து உயர்ந்து அங்கு போ என்று சொன்னால் அது நடக்கும் என்று சொல்கிறார். இந்த நேரத்துல நம்பிக்கையோடு நம்ம இப்பு கொடுப்போம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். என் மகனே மகளே, கலங்காதே என்று நம்பிக்கை கொள்வாயோ, எத்தனை காலம் உங்களிடம் இருப்பேன், எத்தனை காலம் பொறுத்து கொள்ள முடியும். கடுகளவு நம்பிக்கை வைத்தால் நீ சுகம் பெறுவாய், நீ நலம் பெறுவாய். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை பக்தியோடு பாடி ஜெபிக்கலாமா? நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், மகனே மகளே கலங்காதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், மகனே மகளே கலங்காதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். என் மகனே என் மகளே, நீ கலங்காதே. நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்பொழுது அழுது கொண்டிருக்கும் நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய உடல் உள்ள நோயை தொட்டு தேவன் சுகப்படுத்த இருக்கிறார். அந்த சீடர்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருந்தால் அந்த நோயை சுகப்படுத்த முடியவில்லை. ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் குறைபடாமல் உம்மால் முடியும், உம்மால் மட்டுமே முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? என்று நம்பிக்கை கொள்வாயோ, எத்தனை காலம் உங்களிடம் இருப்பேன். கடுகளவு நம்பிக்கை வைத்தால் நீ சுகம் பெறுவாய், நீ நலம் பெறுவாய். ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதத்துக்குரிய வரிகளை பாடலாக பாடி ஜெபிக்கலாமா? என்று நம்பிக்கை கொள்வாயோ, எத்தனை காலம் உங்களிடம் இருப்பேன். என்று நம்பிக்கை கொள்வாயோ, எத்தனை காலம் உங்களிடம் இருப்பேன். எத்தனை காலம் பொறுத்து கொள்ள முடியும். கடுகளவு நம்பிக்கை வைத்தால் குணம் பெறுவார். கடுகளவு நம்பிக்கை வைத்தால் குணம் பெறுவார். இந்த நேரம் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நேரம். கண்களை மூடுங்க. கண்களை மூடி உன்னுடைய கரங்களை குவித்து வாஞ்சியோடு ஜெபிங்க. ஆண்டவரே, இதோ வந்திருக்கிறேன். இந்த வலிப்பு நோயால் கஷ்டப்பட்ட அந்த மனிதனை சுகப்படுத்த முடியாத நிலையில ஏன் எங்களால் சுகப்படுத்த முடியும் என்று கேட்டது போல, அந்த சீடர்கள் கேட்டது போல ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே பலவிதமான வியாதிகள் சுகம் கிடைக்காத நிலை, நலம் பெறாத நிலை. ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு செபிக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை குவித்து நம்பிக்கை கொண்டு செபிங்க. இந்த தேவனால முடியாது ஒன்றுமே இல்லை. இந்த தேவனால எல்லாமே முடியும். உச்ச தலைமுதல் உள்ளம் காலவரை உள்ள எல்லா விதமான வியாதிகளையும் ஒப்பு கொடுத்து செபிங்க. நம்பிக்கையை நான் கடுகளவு நம்பிக்கை இருந்தா நிச்சயமா இறைவன் சுகப்படுத்துவா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே உங்களை மட்டுமே நம்புகிறேன், ஆண்டவரே சுகப்படுத்துங்க, ஆண்டவரே என் நலப்படுத்துங்க, ஆண்டவரே உம்மால முடியும், உம்மால முடியும். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க.
உங்களுடைய உடல் உள்ள வியாதிகள், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் உள்ள எல்லா விதமான வியாதிகள் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. வாயில கேன்சர், வயிற்றுல கேன்சர், இதயத்தில் அடைப்பு போட்டு அல்சர் வியாதி சுகமாக்குங்க. சக்கரை வியாதி, சிறுநீல வியாதி, சிறுநீல கல், உடம்புல அரிப்பு குணமாக, தீராத வயிற்று வலி, முட்டு வலி, தலைவலி, காலு வலி, குறுக்கு வலி ஆண்டவரே, தள்ளாடி நடக்க முடியல, சோர்ந்து போயிருக்கிறேன், தளர்ந்து போயிருக்கிற கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வழியில் வழி நடத்துங்க ஆண்டவரே. இது இந்த நாள்ல இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஹோலி கிராஸ் டிவி மற்றும் பல குழுக்களிலிருந்து உலகத்தின் திசையிலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகளையும் ஒவ்வொரு மகனையும் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. கட்டுக்கழுக நம்பிக்கை இருந்தா நிச்சயமா நடக்கும் என்று நீங்க சொன்னீங்க. நம்புகிற ஆண்டவரே, மட்டுமே நம்புகிறேன். இந்த மன்னாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பார்த்து ஒப்புக் கொண்டு ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமல் இறக்கமுடைய இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவி இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.